ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங். என்னடா காலையிலே குனிஞ்சு தலை நிமிராமல் கோலம் போடுறேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள்லாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க, கோலம் போட்டு முடிகிற வரைக்கும் நிமிரவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் போர் அடிச்சு போயிட்டு, சரி நம்ம மற்ற பக்கம் ஏதாவது கிளிக் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளிக் எடுத்துகிட்டு இருந்தார். நான் அதுக்குள்ளே கோலமும் கூடவே துணை கோலமும் போட்டுட்டு அப்படியே மேலே வந்துட்டு கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் பார்த்திங்கன்னா அப்படின்னா எல்லா இடமும் முன்னாடி வறண்டா எல்லாமே கூட்டி எடுத்தாச்சு. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு. திடீர்னு ஃபீவர் எப்படின்னு நடுராத்திரியில் வந்தது. 5 o'clock டக்குன்னு போயிடுச்சு. அது எதனாலேன்னு தெரியல. எனக்கு ஃபீவர் ஆகும்போது நான் யோசிச்ச ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ஃபீவர் இதுக்கு மேலே என்கிட்ட இருக்கக்கூடாது. 1 hour or 2 hours மேலே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போய் ஒரு டேப்லெட் மட்டும் போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன். ஏன்னா யாரையுமே நான் எழுப்ப கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நம்பிக்கை வேணும். திடீர்னு நம்மளை ஃபீவரோ இல்லை நமக்கு எந்த நோயோ எதுனாலும் சரி, நம்ம திடீர்னு வந்து நம்மளை ஒரு விஷயம் தாக்குது அப்படின்னா, அது வந்து எதிரிகளாக கூட இருக்கலாம், நமக்கு வேண்டாதவங்களாக கூட இருக்கலாம். அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து நம்ம சொல்லாலையும் செயலாலையும் பண்ணுறத விட நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கையினால் அவங்கள வந்து எல்லா வாழ்க்கையில் ஏற்று போயிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கையை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே வந்து கொண்டு போகும். பெரிய பலம் அடித்து தூக்கி எல்லாத்தையும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்திடுங்க. ஸோ நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்புங்க. வாழ்க்கையில் நிஜமாவே எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். ஸோ இன்றைக்கி நான் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பூசணிக்காய் வெட்டி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, தேங்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா காய் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்படியே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாமே உள்ளே போட்டு நல்லா கொதி விட்டுறலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடணும். இந்த மோர் குழம்பு வந்து பயங்கர ஹெல்த்தி பெனிஃபிட்டுங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த பெப்பராக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், அந்த மோராக இருக்கட்டும், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் பூசணிக்காய் வந்து வெண்பூசணி வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ தாளிப்புக்கு 2 வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு இது மட்டும் போட்டு அப்படியே தாளிச்சிட்டு அடுப்பு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். நான் வந்து மோர் இல்லைன்னு சொல்லிட்டு தயிரை தான் மிக்சியில் அடித்து அப்படி போட்டிருக்கேன். மோரும் இல்லைங்க, மோரே டேரெக்டாக ஊற்றுறேன். நல்லா புளிச்ச மோர் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் ஃப்ளேவரு. தயிர் இருந்தால் என்னைய மாதிரியே மிக்சியில் அடித்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு லைட்டாக அதோட சூட்லேயே போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி மோர் குழம்புக்கு காம்பினேஷன் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ணலான்ட்டு வெறும் வெண்டைக்காயை மட்டும் நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். வேறு எதுவுமே போட தேவையில்லை. நான் மிளகா எதுவுமே சேர்க்கல. தோசையெல்லாம் சுட்டாச்சு. இன்றைக்கி பொடி தோசை தான் பொண்ணுங்களுக்கு சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மோர் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் ஃப்ரை அப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரூட் வந்து மாதுளம்பழம் தான். அதுக்குள்ளே பொண்ணுங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு வெளியே வெயிட் பண்ணாங்க. ஹஸ்பண்டும் கிளம்புறக்காக வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்கள்லாம் பாய் சொல்லிட்டு, ஹஸ்பண்டும் பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க. சிறுசு ஓடி வந்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே பாய் சொல்லிவிட்டு அவங்களும் போனதுக்கப்புறம் சரி நாளைக்கு ஃப்ரைடே, இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரெல்லாம் முன்னாடி கழுவி விட்டுட்டுங்க. கம்பளியெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா வெயில் அடிச்சதுன்னு காய போட்டுட்டு மிஷினில் போடுற வேண்டிய துணியெல்லாம் போட்டு அப்படியே காய போட்டாச்சு. சரி நீயா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேங்க. தேங்க்யூ.